மோடி சர்வாதிகாரியை போல செயல்படுவதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திருநாவுக்கரசர் குற்றம் சாட்டியிருக்கிறார். அவரின் குற்றச்சாட்டுக்கு பதிலளித்திருக்கும் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி தான் சர்வாதிகாரி என கூறி மறுப்பு தெரிவித்திருக்கிறார். ஒரு முன்னாள் மனித ராணுவ குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்ல அந்த மாநிலத்தில் இருக்கிற முதலமைச்சருக்கு உரிமை இல்லையா? துணை முதலமைச்சர் கைது செய்யப்படுகிறார். என்ன கேவலம் இது? என்ன நாடு இது? இந்த நாட்டிலே ஜனநாயகம் இருக்கிறதா அல்லது ராணுவ ஆட்சி நடக்கிறதா? மோடி அவர்களே, நீங்கள் மக்களாலே தேர்வு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினரா இல்லை சர்வாதிகாரியா இந்த நாட்டிலே? ஒரு சர்வாதிகாரியை போல மோடியை அங்கே மோடியுடைய அரசாங்கம் அருமை தலைவர் ராகுல் காந்தியை தடுத்து நிறுத்துகிறார்கள். அன்றைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மட்டுமல்லாமல் இந்தியாவினுடைய பிரதமர் எவ்வளவு சர்வாதிகாரமான முறையிலே இந்த நாட்டிலேயே கருப்பு சட்டம் கொண்டு வந்தது, எமர்ஜென்சியை கொண்டு வந்தது, ஆயிரக்கணக்கான தலைவர்களை கைது செய்து சிறையிலே அடைத்தது, இவையெல்லாம் கண்கூடான உண்மை. தான் சார்ந்திருந்த காங்கிரஸ் கட்சியை தவிடுபொடியாக உடைத்தவர் இந்திரா காந்தி. அந்த பக்கத்தில் இருந்துக்கிட்டு இதெல்லாம் பேசுகிறது எப்படி அவங்களுக்கெல்லாம் மனசு வருதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலை.